விருச்சிகம் ராசி அன்பர்களை இனிய வணக்கம். நீங்கள் உயிராக நினைத்து பழகிய நபர்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள துரோகம் செய்துவிட்டு அவர்கள் உங்களையும் மறந்துவிட்டு சென்ற ஒரு அனுபவமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டுமே தான் இருக்கும். விருச்சிகம் ராசி அன்பர்களை, உங்கள் ராசிக்கு 8ஆம் வீடும் ராசிநாதன் செவ்வாயின் குணமும் உங்களை ஒரு விஷயத்தில் மிக தெளிவாக வைத்து கொண்டுமே தான் இருக்கும். நீங்கள் யாரையும் அவ்வளவு எளிதில் நம்ப மாட்டீங்க. ஏனென்றால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதற்கு முன்பு நிறைய விஷயங்களை நம்பி, சில மனிதர்களை நம்பி ஏமாந்து போன ஒரு தருணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மறக்கவே மறக்காது. அதனால முடிந்த அளவுக்கு நீங்கள் யாரையும் நம்பக்கூடாது என்று நினைக்கக்கூடிய ஒரு நபர்களாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க மாறிவிட்டீங்க. அதனால் யார் எதை கூறினாலும், எந்த விதமான நம்பிக்கையை ஏற்படுத்தினாலும் கூட நீங்கள் யாரையும் நம்பி எந்த விதமான முடிவுகளையும் நீங்க எடுக்க மாட்டீங்க. நானாக யோசித்து அது தவறாக போனாலும் அது என்னுடைய முடிவு என்று ஒரு நல்ல ஒரு விஷயமானது என்னுடைய மனதிற்குள் தோன்றும் என்றுதான் நீங்கள் மற்றவர்களிடம் எப்பொழுதுமே கூறிக்கொண்டே தான் இருப்பீர்கள். ஆனால் உங்களின் அந்த இரும்பு திரையையும் தாண்டி இவர் நம்முடைய உயிர், இவருக்காக எதையும் செய்யலாம் என்று நீங்கள் யாரை உங்களுடைய ஆத்மாவிற்குள் அனுமதிக்கிறீர்களோ அவரே உங்களுடைய முதுகில் குத்திய துரோகம்தான் உங்களால் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு ஆகப்பெரிய ஒரு இடியாகவே உங்களுடைய மனதிற்குள் இன்னும் இழந்து கொண்டே தான் இருக்கும். அது இன்னும் இழந்து கொண்டு உங்களுடைய மனதிற்குள் தேவையில்லாத குழப்பங்களையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கும். உங்களின் 7ஆம் இடமாகிய களத்திரஸ்தானம் மற்றும் லாபஸ்தானத்தில் ஏற்பட்ட அசுப கிரகங்களின் நிழல்கள் நீங்கள் உயிராக நினைத்தவர்களின் நிஜ முகத்தை காட்டியிருக்கும். யாரெல்லாம் நீங்கள் உயிராக பழகியிருக்கும் பொழுது ஆரம்பத்தில் அவர்கள் எப்படி இருந்தார்கள், நாட்கள் போக போக அவங்க ஏற்படுத்தக்கூடிய ஏமாற்றங்களையும் அவங்க செய்யக்கூடிய சதிகளும் என்ன என்ன என்பதை நீங்கள் முழுமைக்கும் அறிந்து கொள்ளவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஆரம்பிப்பீங்க. அது புதிய மனிதர்களாக இருக்கலாம், அல்லது ஏற்கனவே உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களாகவும் இருக்கலாம், அல்லது உங்க கூடவே இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்திலும் எப்பொழுதுமே இந்த ஒரு நபர் இருந்து கொண்டுமே தான் இருப்பார். இருந்தாலும் அவர் யார் என்று கண்டுபிடித்தால் மட்டுமே வாழ்க்கைக்குள்ள உங்களால வெற்றி என்பதை நிச்சயமா காண முடியும். உலகமே எதிர்த்தாலும் இவர் நம்மோடு இருப்பார் என்று நீங்கள் நம்பிய ஒரு நண்பர் உங்களை நடுக்கடலில் கை நழுவி விட்டு சென்ற போது உங்கள் செவ்வாயின் வேகம் கண்ணீராய் உறைந்து போயிருக்கும். அந்நியன் செய்யும் துரோகத்தை விட ஆன்மாவாக நினைத்தவர் செய்த துரோகங்கள் உங்களுடைய இதயத்தில் ஆழமான ஒரு வடுக்களை ஏற்படுத்தி கொடுத்திருக்கும். அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் நடந்து கொண்டுமே தான் இருக்கிறது. அடுத்ததா பண விஷயத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம். பணத்தை விட மனிதர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் உன்னத குணம் கொண்டவர்கள் இந்த விருச்சிகம் ராசி நண்பர்களாகத்தான் வாழ்க்கைக்குள்ள நீங்கள் இருப்பீர்கள். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தில் ராகு அல்லது சனியின் பாதிப்புகள் ஏற்படும் பொழுது பொருளாதார ரீதியாக நீங்கள் மரண அடியை சந்திக்க நேரிட்ட ஒரு சூழ்நிலையும் இன்னும் உங்களுடைய மனதிற்குள் ஏற்பட்டு அது இன்னும் கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். பாவம் கஷ்டப்படுகிறார்கள் என்று உருகி உங்களுடைய இரத்த வியர்வையில் சேர்த்த சேமிப்பை கரைத்தோ, ஏன் உங்கள் கௌரவத்தை பணயம் வைத்ததோ மற்றவங்களுக்கு கொடுத்து உதவி இருப்பீங்க. ஆனால் பணம் வாங்கும் பொழுது கைகோப்பி நின்றவர்கள் திருப்பி கேட்கும் பொழுது உங்களை குற்றவாளியை போல பார்த்திருப்பார்கள். உன்னால் முடிந்ததை பார்த்துக்கொள் என்று மிரட்டிய போதும் உங்களுடைய நெஞ்சமானது பதறிய நாட்களும் உங்களுடைய மனதிற்குள் நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும். உழைத்த பணமும் போயிருக்கும், கொடுத்த நம்பிக்கையும் உடைந்து போய் கடனாளியாக நின்ற தருணங்கள் தான் உங்களுடைய வாழ்நாளின் 2 பக்கங்களாகவே இதுவரைக்கும் இருந்து கொண்டு தேவையில்லாத பிரச்சனைகளையும் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். கடனாளியாக நின்ற தருணங்கள் உங்களுடைய வாழ்க்கையில 2 பக்கங்கள். இந்த ஏமாற்றங்கள் உங்களுக்கு பண இழப்பை மட்டும் கிடையாது, மனிதர்களின் மீதான நம்பிக்கையவே இழக்க செய்த கொடூர ஒரு அனுபவமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறியிருக்கும். ஆனா இனிமேல் வரக்கூடிய நாட்கள்ல எல்லாமே நல்லதாகவே மாற ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கையிலும் போதுமான அளவுக்கு நன்மைகள் இனிமேல் வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாக கிடைக்கும். இதெல்லாம் நடக்கிறதா, நான் கூறியது அனைத்தும் உண்மையா பொய்யா என்பதை நீங்கள் தான் கமெண்ட் வீலாக தெரிவிக்க வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் விருச்சிகம் ராசி என்பவர்கள் வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். உங்கள் வாழ்க்கைக்குள்ள இந்த தேதி முதல்
உலக வாழ்க்கை பற்றிய புதுவிதமான கண்ணோட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகும். இது எப்படி நடக்கிறது, இது நடப்பதற்கு என்ன சாத்தியம் என்றெல்லாம் நீங்கள் மனதிற்குள்ளே இருந்த கேள்விகளுக்கு இப்பொழுது அந்த இருந்த சந்தேகங்கள் அனைத்திற்கும் ஒரு பதில் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக உங்களுக்குள்ள இருந்து உங்களுடைய தொழில் விஷயத்திலோ அல்லது வேலை விஷயத்திலோ போதுமான அளவுக்கு, உங்களுடைய குடும்பத்தில் கூட போதுமான அளவுக்கு இந்த ஒரு நேரத்தில் ஒரு உதவி செய்யக்கூடிய ஒரு நபர்களாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறப் போறாங்க. புதுவிதமான செயல் திட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமைப்பது பற்றிய எண்ணங்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மேம்பட்டு அது போதுமான அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக தேடி கொடுக்கும். மாணவங்களுக்கு கல்வியில் மாற்றமான ஒரு வாய்ப்புகள் கிடைத்து நல்ல நிலைமைக்கு தள்ளப்படக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாக மாறிவிடுவீங்க. நுண்கலைகள் மீதான ஆர்வமும் விரயமும் இப்பொழுது உண்டாகி அது இன்னும் போதுமான அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். உடன்படிக்கை தொடர்பான விஷயங்களில் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டால் மட்டுமே வாழ்க்கைக்குள்ள நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்தும் போதுமான அளவுக்கு உங்களுக்குள்ள நன்மைகளை நிச்சயமா தேடி கொடுக்கும். மறைந்திருந்த அதிர்ஷ்டங்கள் இப்பொழுது விருச்சிகம் ராசி என்பர்கள் வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல், அதாவது நாளை முதல் அதிர்ஷ்டம் என்பது வெளிப்பட ஆரம்பிக்கும். இதுவரை தொட்டதெல்லாம் துயரமாகி நமக்கு மட்டும் ஏன் இந்த துரதிர்ஷ்டம் என்று கலங்கிய விருச்சிகம் ராசி அன்பர்களே, இனிமே உங்களுடைய பாக்கியஸ்தானமான 9ஆம் இடமும் 8ஆம் இடத்து மறைமுக அமைப்புகளும் சுபத்துவம் பெறப்போகிறது. இதனால் இத்தனை காலம் உங்களுக்கு தெரியாமல் கண்ணுக்கு புலப்படாமல் மறைந்திருந்த அதிர்ஷ்டத்தின் கதவுகள் திடீரென திறக்கப் போகிறது. அதனையும் அனைவரையும் பார்க்கத்தான் செய்வோம். நீங்கள் எப்போதோ விதைத்த நல்ல செய்திகள், கைவிட்ட முயற்சிகள், வராது என்று மறந்த பூர்வீக பலன்கள் யாவும் யாவும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். விதியே விதியே என்று நொந்து கொண்ட காலங்கள் மாறி அதிர்ஷ்டம் என்பது நமக்குத்தான் என்று நீங்கள் பெருமிதம் கொள்ளும் அளவிற்கு சூழ்நிலைகள் இப்பொழுது மாறப்போகிறது. எதிர்பாராத புதையல் போல உங்களை தேடி நல்ல வாய்ப்புகளும் பெரிய மனிதர்களின் ஆதரவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். பிரபஞ்சமே உங்களுக்கு பின்னால் இருந்து உங்களை வழிநடத்துவது நீங்கள் உணரும் ஒரு உன்னதமான அதிர்ஷ்ட காலமாகத்தான் இந்த ஒரு நேரம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கப் போகிறது. தொழிலில் எதிர்பாராத ஒரு வெற்றிகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். 10ஆம் இடமாகிய கர்மஸ்தானத்தில் இருந்த தடைகளும் உத்தியோகத்தில் உங்களை பின்னுக்கு தள்ளிய சதி திட்டங்களும் இனிமே முற்றிலுமாக சுக்குநூறாக உடையப் போகிறது. நீங்கள் வியாபாரம் செய்பவராக இருந்தாலும் அல்லது வேலை பார்ப்பவராக இருந்தாலும் தொழிலில் இதுவரை நீங்கள் கண்டிராத ஒரு அசுர வேக வளர்ச்சியையும் எதிர்பாராத மாபெரும் வெற்றியையும் சந்திக்க போகக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். முடங்கி கிடந்த வியாபாரங்கள் புதிய வாடிக்கையாளர்களின் வருகையால் களை கட்ட ஆரம்பிக்கும். சந்தையில் உங்களுடைய பிராண்ட் மதிப்பும் உங்களின் நிர்வாக திறமையும் பல மடங்கு உயரக்கூடிய ஒரு நேரம் இந்த ஒரு நேரமாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். நான் கூறியது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கா இல்லையா என்பதை கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.